இந்திய 1947ல சுதந்திரம் வாங்கின அப்ப இருந்து இப்போ வரைக்கும் தேசிய கொடியை கீழிருந்து மேலே ஏத்தி தான் பறக்க விட்டு சுதந்திர தினத்தை கொண்டாடுவாங்க. அதுவே குடியரசு தினம்னா 1950s காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்குமே ஆல்ரெடி கம்பத்துல ஏத்தி வச்சிருந்த கொடியை பறக்க விட்டு தான் குடியரசு தினத்தை கொண்டாடுவாங்க. இந்த விஷயத்தை நம்மள சில பேர் கண்டிப்பா கவனிச்சிருக்க மாட்டோம். எதுக்காக குடியரசு தினத்தையும் சுதந்திர தினத்தையும் வெவ்வேறு மாதிரி கொண்டாடுறாங்கன்னா 200 வருஷமா பிரிட்டிஷ்காரங்க இந்திய நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து 1947ல முதல் முறையா சுதந்திரம் வாங்கினப்போ பிரிட்டிஷோட கொடி ஒரு பக்கம் இறக்கிட்டு மறுபக்கம் இந்திய நாட்டோட தேசிய கொடி ஏற்றப்பட்டது. அதோட பலாயிரக்கணக்கான இந்தியர்கள் சுதந்திரத்துக்காக இறந்து போனதை நினைவுபடுத்த விதமா தான் தேசிய கொடியை கீழிருந்து மேலே ஏத்தி பறக்க விட்டு கொண்டாடுறோம். இந்தியா சுதந்திரம் வாங்கின அப்புறம் கூட பிரிட்டிஷோட அரசியல் சட்டங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. 1950ல தான் இந்தியாவுக்குன்னு சொல்லி புதிய அரசியல் சட்டங்கள் உருவாக்கப்பட்டு இது மக்களாட்சி, மக்களுக்கான தலைவனை மக்களே தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லி சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஒரு நாளை நினைவுபடுத்தும் விதமா தான் ஆல்ரெடி ஏற்றப்பட்ட கொடியை பறக்க விட்டு குடியரசு தினத்தை கொண்டாடுறாங்க.